நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நாம் பார்க்க போகிறது வார ராசி பலன் 25ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம், ரிச்சிக ராசினா நீங்கள் வந்து மகர ராசிக்கான பலன்களை பாருங்கள். அதே நேரத்தில் வந்து உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து என்ன தசா புத்தி அந்தரங்கள் இருக்குதோ அதையும் வந்து நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சிறப்பான விஷயமாக நடக்கும். ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னும் போது, உங்களது ராசி அதிபதி வந்து 2ல் இருக்கும்போது கொஞ்சம் வக்கரமாக இருக்கும். கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் சின்ன சின்ன பிடிவாதங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் சின்ன சின்ன ஒரு பிடிவாதங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகளும் டிசம்பர் 31ஆம் தேதி வரை இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடும். அதுக்கப்புறம் எல்லாமே ஓரளவுக்கு வந்து நல்ல ஒரு ஒப்பந்தங்கள், புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக நல்ல மாற்றங்கள், ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு, நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் புதிய பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியிலே ராகு, இதெல்லாம் யார் நடக்கும்போது மீன லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்கலாம், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களது ராசியிலே வந்து ராகு இருக்கார். ஸோ அது புதனுடைய சாரத்திலிருந்து அது 10ல் இருக்கும்போது 1, 4, 7, 10, 9 புதிய வளர்ச்சிகள் 7ஆம் தேதிக்கு மேலே, ஜனவரி 7ஆம் தேதிக்கு மேலே நிறைய வளர்ச்சிகள், நல்ல ஏற்றங்கள், ஒரு பெரிய சப்போர்ட். நம்ம வந்து இதுவரை வந்து நமக்கு யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லைன்றவங்க பெரிய சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது மீன லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரங்க நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து 2ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 10ல் இருக்கிற செவ்வாயோடைய காலத்தில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்கும். ஏன்னா வந்து அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருந்து அது 10ல் போகின்ற இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு போகணும்னு நினச்சிங்க, வெளிநாடு போவதற்கான வாய்ப்பு, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ இது யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது, யாரெல்லாம் மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்கும் அவங்களுக்குலாம் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 3, 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து சின்ன சின்ன டென்ஷன்ஸ், அப்பா சம்மந்தமான விஷயம், சின்ன சின்ன டென்ஷன்ஸ் வருது. வெளிநாட்டில் வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து மண்டையில் போட்டு குழப்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் சில பேருக்கு இருக்கும். சில பேர் வந்து வெளிநாட்டில் வந்து ஒரு பெரிய பணம் எதிர்பார்த்துருந்தாங்க, அந்த பணம் என்னங்க இந்த மாதிரி இழுத்துட்டு இருக்கானுங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பணம் சம்மந்தமான விஷயங்களோ, குடும்பம் சம்மந்தமான விஷயங்களோ ஒரு சின்னதாக ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும், மீன லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்கும். மற்றவங்களாம் அதை பற்றி கவலையே பட வேணாம். 4ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியான புதன், அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய சப்போர்ட் கிடைக்குங்க. ஏதாவது லீகல் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்தால் அதுவும் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அது செவ்வாயோட சாரத்தில் போகும்போது நிறைய விஷயங்களை, மாற்றங்களை தருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது வந்து நல்லாயிருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவுலையும் கூட பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான விஷயத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்களை எழுதி தருவதற்கான வாய்ப்புகள், குடும்பத்தில் வந்து அடுத்த லெவல் போகிறது, குழந்தைகளோட வெற்றிகள், குழந்தைகள் அடுத்த கட்டம் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக. இப்போ லீவ் விட்டாச்சுன்னா ஜாலியாக இருப்பாங்க குட்டி குழந்தைங்களாம். பெரியவங்களுக்கு வந்து சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள், பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக. இதெல்லாம் யாருக்கு நடக்கும், மீன லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரம் நடக்கணும்னா சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. 6ஆம் அதிபதி சூரியன் உங்களுக்கு வந்து 10ல் இருக்கிற ஒரு காலகட்டங்களில் வந்து கொஞ்சம் நிறைய கேள்விகள், நிறைய விஷயங்கள் வந்து கேட்பாங்க. நீ ஏன் இப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்க, நிறைய கேள்விகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். ஸோ இந்த வாரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது சுக்கிரனுடைய சாரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலம். ஸோ அதனால் வந்து இப்பொழுதுலேருந்தே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாரெல்லாம் வந்து மீன லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலம். அது வேலை சம்மந்தமான விஷயம், நிறைய கேள்விகள், நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணி நம்மளை வந்து டென்ஷன் படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் பார்த்து நடந்துங்க. கடன் சம்மந்தமான விஷயங்களும் ஏதாச்சும் சொன்னீங்கன்னா, நான் இப்படி தான் நடக்கும், இப்படி தான் நடக்கும் தெளிவாக சொல்லிவிடுங்க. சும்மா வந்து டாச் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அவங்களும் டென்ஷன் ஆகிடுவாங்க. இல்லை கொடுக்க முடியாது சொல்லிடுங்க. ஏன்னா நம்ம சூழ்நிலை தான் ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு வந்து இல்லாத ஒன்று வந்து நம்ம இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன்னு சொன்னீங்கன்னா அது எதுவுமே சரி வராது. கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது, யாருக்கெல்லாம் மீன லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்கும், ஸோ அவங்க வந்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேதுவின் சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வந்து கணவன் மனைவிக்கினோட நிறைய வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத கேள்வி, தேவையில்லாத பேச்செல்லாம் வரும். அது சொத்து, தாயார் சம்மந்தமான விஷயம், நிறைய வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது, மீன லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த 7ஆம் தேதிக்கு மேலே தான் இந்த ஒரு எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். என்னென்னா வந்து தந்தை சார்ந்த விஷயங்கள், வெளியூர்லாம் போகணுன்னா கொஞ்சம் பார்த்து போகிறது ரொம்ப ரொம்ப.
மீன லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து வேலை சம்மந்தமான விஷயங்கள் வெளியூர் பிரயாணங்களில் ரொம்ப கவனம் பண்ணணும். தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்? மீன லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் 12 இருக்கும்போது பெரிய லாபங்கள் உங்களை தேடி வரும். பட் இதுதான் கொஞ்சம் அதுக்காக ஸ்ட்ரெயின் எடுக்குது, அலைச்சல்கள்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது மீன லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடக்கும். ஸோ நம்ம எப்போதும் சொல்கிறதான் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மனதார பிரார்த்தனை பண்ணி கண்டிப்பாக சிறப்பான பலன் உங்களுக்காக காத்திருக்கு. டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா திருமண பொருத்தம். ஸோ திருமண பொருத்தம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கான்செப்டில் போயிட்டுருக்காங்க. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருமண பொருத்தம்னு பார்க்கும்போது ஒரு 8 பொருத்தம் 9 பொருத்தம் இருக்குது, 10 பொருத்தம் இருக்குது. இது வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து திருமணம் பண்ணிடுறாங்க. பட் அது திருமணம் ஆனதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து அவங்களோட வாழ்க்கையிலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு டென்ஷனை வந்து அவங்கள வந்து கொடுத்துருது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா திருமணங்கிறது வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் இல்லாமல் லக்ன பொருத்தம். அந்த ஒரு ஜாதகத்தில் 2 பேரோட ஜாதகத்தில் வந்து லக்னம் வந்து 6-8 வரக்கூடாது, சந்திரன் 6-8 வரக்கூடாது, லக்னத்துக்கு வந்து 6-8 சந்திரன் வரக்கூடாது. இந்த மாதிரி நிறைய வந்து கான்செப்ட்ஸ் இருக்குங்க. ஏன்னா பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணேன், ஆனால் எனக்கு அவர் மூஞ்சி பார்த்தாலே பிடிக்கலைங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லை தசா பொருத்தம். ஸோ தசா பொருத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு திசை நடக்குது, அந்த திசைக்கான கிரகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த காம்பினேஷன்ஸில் போகும்போது அது நல்ல ஒரு இணைவை கொடுக்கும். ஸோ உதாரணம் சொல்ல போனால் ஒரு வக்ர கிரகம் இன்னொரு வக்ரகிரகம் உடைய தசா நடத்தும் போது இவங்களோட வக்ரகிரகம் அந்த ஜாதத்துலேயும் வக்ரகிரகத்தோடு போகும்போது ரொம்ப நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதே காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராகு வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் இருக்க சுக்கிரன் மேலே இருக்குன்னா கண்டிப்பாக வந்து அந்த பையன் வந்து அந்த பொண்ணை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துவான். அதேமாதிரி குரு ஒரு பையனோட ஜாதகத்தில் இருக்குது. ஸோ அந்த ஜாதகத்தில் அந்த குரு மேலே வந்து இந்த பொண்ணோட ராகுவோ கேதுவோ இருக்குன்னா அது டார்ச்சர் பண்ணி சண்டை போட்டு ஒரு வழி பண்ணிடும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக வந்து கட்ட பொருத்தம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியங்க. ஸோ 2 கட்டங்களையும் பக்கத்தில் வச்சு அதை பார்த்து பண்ணணும். அது மட்டும் இல்லை தசா புத்தி நட்சத்திரங்களை வந்து ரொம்ப பேசிக்காக பக்காவாக பார்த்துடணுங்க. ஏன்னா ஒரு லைஃப் ஒரு லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவான ஜாதகத்தையும் வந்து நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவாக வந்து ஒரு 20 வருஷம் 25 வருஷம் ஓட்டணும்னா அது பார்க்கணும். ஆனால் ரொம்ப டஃப்பான விஷயம். ஏன்னா ஜாதகம் பார்க்குறதுங்கிறது வந்து ரொம்ப டஃப்பான விஷயம். அதுவும் தசாபுத்தியெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு 30 ஜாதகத்து வந்து ஒரு ஜாதகம் 2 ஜாதகம் தான் பொருந்தும், வேறு வழியே கிடையாது. ஸோ அது வந்து நம்ம அப்படி தான் பார்த்தாகணும். ஏன்னா இது வந்து நடைமுறையில் அதுதான் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் ஒரு டேட்டா பேஸை எடுங்களேன், எடுத்திங்கன்னா கூட கிட்டத்தட்ட எத்தனை பேர்கள் எத்தனை பிரச்சனைகள் இருக்காங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்ட பொருத்தம் பார்த்து இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவங்களுக்குள்ள வந்து ஒரு அந்யோன்யம். நான் ஏன் இந்த கட்ட பொருத்தம் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன்னா, நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான். வீடு போகணுமா, அது முடிஞ்ச பார்க்கணும் கடுப்பாக இருக்குங்க, ஐயோ போனேன் நிறைய கேள்வின்னு சொல்லிட்டு புலம்புறவங்க நிறைய பேர். மனைவி பார்த்திங்கன்னா ஐயோ அந்த ஆள் வந்துடுவானே, ஐயோ ஆஃபீஸ் விட்டு வந்துடுவானேன்னு சொல்லிட்டு பயப்படுறவங்க, ஒரு டென்ஷன் ஆகிறவங்க தான் அதிகம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஆவல், ஐயோ எப்போ வீட்டுக்கு போவோம், எப்போ முகத்தை பார்ப்போன்னு சொல்லி கணவன் வந்து மனைவி பார்க்குறோம். ஸோ மனைவி வந்து பார்த்திங்கன்னா ஐயோ எப்போ ஒரு ஒருத்தம் ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆர்வமோடு இருக்கிறது தான் அந்த லைஃபுங்க. ஸோ ஒரு சந்தோஷங்கிறது வந்து திருமண பந்தத்தில் ரொம்ப மெயின். ஸோ அந்த மாதிரி ஒரு திருமண பந்தத்துக்கு இந்த பொருத்தம் ரொம்ப முக்கியங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு குழந்தைகளுக்காக இருக்கட்டும் யாரிடம் சரி யார்கிட்ட பாருங்கள், பட் அதை பற்றி சொல்லப்பட்ட அந்த பொருத்தம்ன்றது இந்த மாதிரி பொருத்தம் பார்க்குறவங்கள்ட்ட பொருத்தம் பாருங்கள். ரொம்ப சிறப்பான வாழ்க்கை வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.